ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். இது பாருங்கள், தான் மந்த்லி சேலரி ஆஃப் ஏ, பி அண்ட் சி ஆர் இந்த ரேஷியோ வந்து எந்த ரேஷியோவில் இருக்குது? 2:3:5. ஓகேவா? இஃப் சிஸ் மந்த்லி சேலரி இஸ் 1,200 மோர் தென் தட் ஆஃப் ஏ, தென் ஃபைண்ட் த பிஸ் ஆனுவல் சேலரி. நோட் திஸ் பாயிண்ட். ஓகேவா? சரி, இப்போது மாத ஊதியத்தோட விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரிஜினல் ஊதியம் என்னன்னு தெரியாது. அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? 2x, 3x, 5x. இது யாரையோடது? ஏவோடது, பியோடது, சியோடது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏவோட மாத வருமானம் வந்து ஏவின் மாத ஊதியத்தை விட 1200 அதிகம் சியோடது. ஓகேவா? ஸோ ஏயின் மாத வருமானத்தில் 1200 அதிகம், ஏவோட 1200 அதிகம். யாருக்கு? சியோடது. ஓகேவா? சிஸ் மந்த்லி சேலரி இஸ் 1,200 மோர் தென் தட் ஆஃப் ஏ. அதை எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பியோட ஆனுவல் சேலரியை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஏக்கு என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏ நம்மளுக்கு என்னென்னு வச்சுருக்கோம்? 2x + 1,200. சி எவ்வளோன்னு வச்சுருக்கோம்? 5x. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ 1,200 = இந்த 2x இந்த சைடு வந்துச்சுன்னா 5x - 2x. அப்போது 1,200 வந்து 3xன்னு கிடைக்கிது. அப்போ எக்ஸ் வேணுன்னா 1,200/3. ஓகேவா? அப்போ 400 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எக்ஸு போட்டால் அவங்களோட மந்த்லி சேலரி எல்லான்னு கிடச்சிருமா? நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்க தேவையில்லை, பி கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா அவங்க பியோட ஆண்டு ஊதியம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பியோட மந்த்லி சேலரி தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். பியோட மந்த்லி சேலரி எவ்வளோ? 3x. அப்புறம் 3 × 4 3 × 400, தட் இஸ் 1,200. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பியோட மந்த்லி சேலரி. அவங்க நோட் பண்ணுங்கள், ஆனுவல் சேலரியாக தான் கேட்குறாங்க. ஆனுவல்னால் என்ன? ஒரு இயருக்கு நம்மளுக்கு தெரியும் 12 மந்த்ஸ்ன்ட்டு. ஓகேவா? அப்போது இதை 12ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஆனுவல் சேலரி கேட்கனால 12 × 1,200. ஓகேவா? 1,200. அப்போது 12 2s are 144, அப்புறம் 0. அப்போது 14,400 தான் இந்த சம்மோட ஆன்சர். அப்போ ஆன்சர் சி, 14,400 தான் பியோட ஆனுவல் சேலரி. ஓகேவா?